தமிழ் பேசும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம சிம்பிள் ஈக்குவேஷன் ஆர் லீனியர் ஈக்குவேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்க. இதில் எக்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த எக்ஸ் அப்படின்னா என்னன்னா வேரியபிள். இந்த ஏ பி அதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, முதல்ல ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவேஷன்னா என்னங்க, ஒரு ஈக்குவேஷன்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும்னா வேரியபிள் டெஃபினட்டா இருந்தாகணும். ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால அதனுடைய டிகிரி என்ன இருக்கணும்னா ஒன்றுன்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் கியூப். இதுல எது சிம்பிள் ஈக்குவேஷன் ஆர் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து லீனியர் அப்படின்னாவே பவர் ஒன்னுன்னு இருக்கணும். அப்ப எக்ஸ் பவர் ஒன்ன எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இதுதான் நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கணும். சரிங்களா, எக்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ் ஒய் எது வேணாலும் வச்சுக்கோங்க. வேரியபிள் டெஃபினட்டா இருந்தா ஒண்ணுங்க. எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், இசட் அண்ட் சோ ஆன். நெக்ஸ்ட், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இது கண்டிப்பா இருக்கணும். முக்கியமா சொல்ல போனா ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும், அவ்வளவுதாங்க. இதுல எதுங்க எல்ஹெச்எஸ்? இங்க பாருங்க, இந்த ஜெனரல் ஃபார்ம்லயே இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுதான் எல்ஹெச்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த ஜீரோ இருக்குல்ல, இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் சைடு ஜீரோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன வேணாலும் வேல்யூ இருக்கலாம், பாத்துக்குங்க. ஓகே, இவ்வளவுதாங்க. இந்த டூ கண்டிஷன்ஸ் தாங்க ஒரு ஈக்குவேஷனுக்கு, அதுவும் சிம்பிள் ஈக்குவேஷன். பாத்துக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2x plus 5 equal to 7, x minus 7 equal to 0, x by 2 minus 2 equal to 7 by 3. இது எல்லாமே என்னன்னா சிம்பிள் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிளுங்க. இதுல பாருங்க, எல்லாத்துலயும் பவர் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் பவர் எக்ஸ் தான் இருக்கு, எக்ஸ் தான் இருக்கு, ஒய் கூட வரலாம். இப்போ என்ன எழுதலாம், இங்க பாருங்க, ஒய்ல ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். 2y minus 7 equal to 10. இதுவும் என்னது, நமக்கு சிம்பிள் ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். இங்க ஒய் பாருங்க, இங்கேயும் ஒய் தான் இருக்கு. ஒய்னா ஒய் பவர் ஒன்னுன்னு அர்த்தம். சரிங்களா, எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஒன்னு. ஈக்குவேஷன் சிம்பிள் இருக்கு. எல்ஹெச்எஸ்லயும் வேல்யூ இருக்கு, ஆர்ஹெச்எஸ்லயும் வேல்யூ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்னோன் வேல்யூ இருக்கு பாருங்க. இங்க 2x 5 7லாம் இருக்கு, இங்க நம்பர் இருக்கு. இங்க எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் நமக்கு அன்னோன் வேல்யூ. இதை ஃபைண்ட் பண்றதுக்கு தான் நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், 2 மெத்தட்ல சால்வ் பண்ண போறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு நம்பரை கேன்சலேஷன் மெத்தட்ல பண்ண போறோம். சரிங்களா, வேரியபிள் கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க எப்படி பண்றோம்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8. நமக்கு எதோட வேல்யூ வேணும், நமக்கு வந்து அன்னோன் வேல்யூ என்ன இருக்குது இல்ல, எக்ஸ். ஆக்சுவலா கொஸ்டின் என்னன்னா, ஒரு அன்னோன் வேல்யூவோட ஒரு 3 ஆட் பண்ண ஆன்சர் 8 வரணும். இதுதாங்க கொஸ்டின். ஆக்சுவலா இந்த நம்பருக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் என்ன வரும். ஆக்சுவலா 3யோட எதை ஆட் பண்ண 8 வரும், 5 தானே. அப்போ 5 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8. 5 தான் ஆன்சர். பட் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. நமக்கு இங்க எக்ஸ் தான் வேணும். அப்போ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிளஸ் 3 இருக்கா. ஓகே, இந்த பிளஸ் 3 நமக்கு வந்து கேன்சல் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், பிளஸ் 3க்கு ஆப்போசிட்டா என்னங்க இருக்கு, மைனஸ் 3ங்க, சப்ராக்ஷன். ஓகே, அப்ப என்ன பண்றோம், ஆட் -3 ஆன் போத் சைடு. ஏன் நம்ம போத் சைடுன்னு சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம எதை ஒன்று மல்டிப்ளை பண்ணாலும், ஆட் பண்ணாலும், சப்ராக்ட் பண்ணாலும், டிவைட் பண்ணாலும் லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கும் சேமா தாங்க பண்ணணும். சரிங்களா, இது ஒரு பிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி. ஓகே, இது ஒரு பிசிக்கல் பேலன்ஸ்னா என்ன பண்ணுவோம், ஓகே, இங்க ஒரு பொருள் வைக்கிறோம்னா இந்த பொருளும் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா, அந்த இது ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம போடுற ஆன்சர் கரெக்டா இருக்கும். பாத்துக்குங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க பிளஸ் 3 இருக்கு. நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன், அதுக்கு ஆப்போசிட் சைன் -3. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு தான் இருக்கு. சரிங்களா, இப்போ நான் போத் சைடு என்ன பண்றேன்னா -3 ஆட் பண்றேன். -3 -3 அவ்வளவுதாங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த பிளஸ் 3யும் -3யும் கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடுமா.
பேலன்ஸ் என்னங்க இருக்கு லெஃப்ட் சைடில் எக்ஸ் தானே இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 3 என்ன வரும் 5. அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ என்ன 5. இது இது ஒரு பேசிக் மெத்தடு. ஸோ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம்னு பாருங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதில்ல, இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, இதை வேற ஒரு மெத்தட்ல போடுறோம். இந்த மெத்தட் தான் நம்ம ஆஸ் யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவோம் பாருங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. இங்க நமக்கு எல்ஹெச்எஸ்ஆ, இது ஆர்ஹெச்எஸ். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எப்பவுமே எல்ஹெச்எஸ்ல அன்னோன் வேல்யூ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒருவேளை மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஈக்குவேஷனை ரொட்டேட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு, இங்க 8 இருக்கா. ஸோ முதல்ல நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்ப இங்க என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. எது தேவையில்லாம இருக்குன்னா பிளஸ் 3 தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட்ல எக்ஸ் இருக்கணும்னா இந்த நம்பரை ரைட் சைட்ல மூவ் பண்ணிடணும். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்ல மூவ் பண்ண என்ன ரூல் ஆகும், என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும்னா இங்க பிளஸ் 3 இருந்தா இந்த ஆப்போசிட்ல வந்தா என்ன ஆகும்னா -3 ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு -4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்தா என்ன ஆகும் +4ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. ஒருவேளை மல்டிபிள் இருந்தா என்ன ஆகும், இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2x இருக்கு. இந்த 2x எப்படி இருக்குன்னா மல்டிபிள் இருக்கு, அதாவது 2 × x. அப்ப இந்த 2x ஆப்போசிட்ல போனா என்ன ஆகும்னா இந்த 2 மட்டும்தான் ஆப்போசிட்ல கொண்டு போகணும். அப்ப டிவைட்ல வந்துருங்க. சரிங்களா, டினாமினேட்டர்ல தான் 2ன்னு வரும், ஏன்னா அங்க நியூமரேட்டர்ல இருக்கு. இதுவே x/3 இருக்கு, இது ஆப்போசிட்ல போனா என்ன ஆகும் அப்படின்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கா, அங்க போனா நியூமரேட்டர்ல ப்ராடக்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இந்த ரூலை தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் +3 இருக்கா, இந்த +3 ஆப்போசிட்ல மூவ் பண்ணா என்ன ஆகும் -3 ஆயிடும். அப்படியே எழுதிக்கங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இந்த பொசிஷனை எதுவும் மாற்ற தேவையில்லை, ஏன்னா லெஃப்ட் சைடில் வேரியபிள் இருக்கு, ரைட் சைடில் நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரும் கரெக்டாக இருக்கு. ஓகே, லெஃப்ட் சைடில் வேரியபிள், ரைட் சைடில் நம்பர் கரெக்டாக இருக்கா. என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு +3 இருக்கு. இது அப்படியே மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ண என்ன ஆகுங்க -3 மாறிடுமா. ஸோ இந்த பக்கம் வந்தா -3, அவ்வளோதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 8 - 3 5. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இங்க பாருங்க y - 4 = 5 இருக்கா. இப்ப நம்ம ஜென்ரலா நார்மலா இப்ப நம்ம என்ன இருக்கு பாருங்க -4 இங்க இருக்கு. பேசிக் மெத்தட்லயே சொல்றேன். இந்த -4 நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கேன்சல் பண்ண என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு +4 ஆட் பண்ணுமா. அப்ப என்ன பண்றோம், ஆட் +4 ஆன் போத் சைட். இது பேசிக் மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப என்ன வரும் y - 4 = 5 இருக்கு. இது என்ன, நம்ம இதுக்கு -4க்கு ஆப்போசிட் என்னது +4. இப்ப இங்கேயும் +4 ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க என்ன கேன்சல் ஆகும்னு பாருங்க, இந்த -4ம் +4ம் 0 ஆயிடும். ஸோ பேலன்ஸ் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குன்னா y மட்டும்தான் இருக்கு. ரைட் சைடு பாருங்க 5 + 4 9. அவ்வளவுதாங்க. இது ஒரு பேசிக் மெத்தட். இதை நம்ம நார்மலா ஒரு சொல்யூஷன்ஸ் மெத்தட்ல எப்படி போடணும் அப்படின்னா y - 4 = 5. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எது கரெக்டான பொசிஷன்ல இருக்குன்னா y = 5 கரெக்டா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல வேரியபிள் இருக்கணும் இருக்கு, ரைட் சைட்ல நம்பர் இருக்கு. சரிங்களா, எது நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். -4 ஆப்போசிட்ல கொண்டு வந்த என்ன ஆகும்னா +4 சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் +4 நீங்க எழுதிக்கிட்டேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ 5 + 4 ஆன்சர் ஆட் பண்ண என்ன வரும் 9 வருங்க. ஓகே, சேம் ஆன்சர் வருதா. மேக்ஸிமம் இதையே ஃபாலோ பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 3x = 15 இருக்கா. ஓகே, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப பாருங்க இந்த 3x எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட்ல இருக்குங்க. எப்படி இருக்கு 3 × x தான் 3xன்னு சொல்லுவோம், மல்டிபிள் இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா, அப்ப நம்ம அந்த 3 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும், ப்ராடக்ட்ல இருக்கிறத டிவைட் பண்ணணுமா. அங்க என்ன பண்ணணும் பிளஸ்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ்னா பிளஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ டிவைட் 3 on both sides. 3 on both sides. இப்போ நம்ம 3 2 சைட்ஸையும் டிவைட் பண்ணுங்க. இப்போ 3x = 15 இருக்கு. நமக்கு தேவை x மட்டும்தான் வேணும், அதனால நான் 3ஆல போத் சைடுமே டிவைட் பண்ணலாம். ஆட் பண்ணாலும் 2 சைடுமே சேமா தான் ஆட் பண்ணணும்,
அதே மாதிரி சொன்னோம்ல, மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அதே நம்பரால தான் டிவைட் பண்ணணும். இப்போ என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். கேன்சல் ஆகுமா? 3 கேன்சல் ஆகிட்டு பாருங்க. மீதி இங்க என்ன இருக்கு? 1 3 is 3, 5 3s are 15. அப்போ லெஃப்ட் சைடில் என்னங்க இருக்கு? லெஃப்ட் சைடில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு பாருங்க. ரைட் சைடில் 5/1னா 5, அவ்வளோதாங்க. வேணா செக் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, செக் பண்ணா என்ன வரும்? 3யோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 15 வருமா? அப்போ அந்த நம்பர் தான் என்னது? எக்ஸ். அப்போ 5. இப்போ 3 5s are 15. கரெக்டா வருதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த சொல்யூஷன்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். 3x is equal to 15. அதே தாங்க. இப்போ என்ன சொன்னோம்? அடிஷனா இருந்தா ஆட்னா சப்ராக்ட் எழுதிக்கணும், சப்ராக்ட்னா ஆட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இது ரெண்டு மல்டிபிள் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு என்ன கரெக்டா இருக்குன்னு பாருங்க. x is equal to 15. இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அந்த 3 எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ராடக்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த 3x இந்த 3 ஆப்போசிட்ல வந்து டிவைட்ல வந்துடும். ஏன்னா மல்டிபிள் இருக்கு. ஸோ டிவைட்ல எழுதிக்கங்க. 15/3 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும் கேன்சல் பண்ணா? x is equal to 1 3 is 3, 5 3s are 15. அவ்வளவுதாங்க. x is equal to 5. That's all. நெக்ஸ்ட் பாருங்க. x/2 is equal to 6 இருக்கா? ஓகே, இப்போ நம்ம நார்மலா பேசிக் மெத்தட்ல பாருங்க. இங்க என்ன இருக்கு? x/2. இப்போ இங்க டிவைட்ல பாருங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2வை கேன்சல் பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா என்னது? மல்டிப்ளை பண்ணுமா? அப்பதான் அது கேன்சல் ஆகும். அப்ப என்ன பண்றேன்? மல்டிப்ளை 2 ஆன் போத் சைடுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்றீங்க? 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்க x/2 இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு சொன்ன? டிவைடுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளை. அப்ப இங்க 2 இங்கே இன்ட்டு 2. அப்ப இங்க பாருங்க, இது என்ன கேன்சல் ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதானே? இப்போ பேலன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க லெஃப்ட் சைட்ல எக்ஸ் இருக்கு. இங்க 6 2s are 12. அவ்வளவுதாங்க. வேணா செக் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 12/2 கேன்சல் பண்ணா 6. அதே ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம அந்த சொல்யூஷன்ஸ் மெத்தட்ல பாருங்க. x/2 இஸ் ஈக்குவல் டு 6. நமக்கு எக்ஸும் 6ம் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எதை ஷிஃப்ட் பண்ணணும்? 2. இந்த 2 பாருங்க டினாமினேட்டர்ல இருக்கா? இது ஆப்போசிட்ல போனா நியூமரேட்டர். ஓகே, நியூமரேட்டர்ல ப்ராடக்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இன்ட்டு 2வா மாறிடுமா? அப்போ இன்ட்டு 2ன்னு எழுதியாச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 12ன்னு வருமா? அவ்வளவுதாங்க. தட்ஸ் ஆல். இங்க பாருங்க, இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு டைரக்டாவே ஆன்சர் சால்வ் பண்ண போறோம். அதாவது 2x + 1 = 9 இருக்கா? ஓகே, நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்க 2x + 1 = 9 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ நம்ம இந்த 2xம் 9ம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இந்த +1 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணணும். அதுதான் ரூல். அப்ப இங்க என்ன இருக்கும்? 2x = 9 வருமா? ஓகே, இந்த +1 ஆப்போசிட்ல மூவ் பண்ண என்ன ஆகும்? -1 ஆயிடுமா? நெக்ஸ்ட் 2x = 9 - 1 = 8ன்னு வருமா? அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ணணும்? x = 8 அங்கே இருக்கும். ஸோ இந்த பாருங்க 2வும் xம் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ என்ன ஆகும்? இந்த 2 வந்து டிவைட்ல போயிடுமா? ஆப்போசிட்ல போகும்போது டிவைட் ஆயிடும். ஸோ x = 8/2 இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 4 2s are 8. அப்போ x = ஆன்சர் என்ன? 4ன்னு வருது. அவ்வளவுதான். இது என்ன செக் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க, 2x + 1 = xக்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 4ஆ? +1. 2 4s are 8. 8 + 1 = 9. ஸோ ரைட் சைடில் 9 ஈக்குவலாக வருது பாருங்க. அப்போ நம்ம பண்ண ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3x - 2 = 16 இருக்கா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே -2 இருக்கு. அது ஆப்போசிட்ல போனால் +2 ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு. ஸோ 3x = 16 அப்படியே இருக்கும். ஸோ -2 becomes +2. இப்போ ஆட் பண்ணுங்க. 3x = 18 கிடைக்குமா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் x = 18. இந்த 3 ஆப்போசிட்ல வந்தா என்ன ஆகும்? /3ன்னு வருமா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3s are 3,
6 3s are 18. இப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன கிடைக்குது 6. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 2x by 3 இருக்கா, 2x by 3 minus 4 is equal to 6 இருக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷனை தான் ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2x by 3 அப்படி இருக்கும், 6 அப்படி இருக்குமா. ஸோ மைனஸ் 4 becomes ப்ளஸ் 4 ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, 2x by 3 is equal to 10ன்னு கிடைக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டிவைட்ல இருக்குது பாருங்க. இந்த டிவைட்ல இருக்கிற 3யை ஆப்போசிட்ல கொண்டு போனா இன்ட்டு 3யா மாறுமா, அவ்வளோதாங்க. இப்போ 2x is equal to 10 இன்ட்டு 3ன்னு மாறும். அப்போ என்ன வரும், 2x is equal to 13 கிடைக்குமா. இப்போ ஃபைனலா அந்த 2 ஆப்போசிட்ல கொண்டு போங்க, 30 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 1 2 is 2, 15 2s are 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 15. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன இருக்கு, 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா, அது அப்படியே எழுதிக்கங்க, இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ இந்த 4ம் எக்ஸ் மைனஸ் 2ம் எப்படி இருக்கு, ப்ராடக்ட்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆக்சுவலாக இப்போ 2 டேர்ம் தான் இருக்கு. இங்கே ஒரு 4ங்கிறது ஒரு டேர்ம், எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது அது ஒரு டேர்ம். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட்ல இருக்கிற 4 வந்து ஆப்போசிட்ல போனால் என்ன ஆகும், டிவைட்ல மாறுமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 20 அப்படி இருக்கும். இந்த 4 ஆப்போசிட்ல கொண்டு வந்தால் டிவைடட் பை 4 ஆயிடும். கேன்சல் பண்ணுங்க, 1 4 is 4, 5 4s are 20. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வருமா. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படி இருக்கும். நம்ம எதை மூவ் பண்ணணும், மைனஸ் 2வை தான் ஆப்போசிட்ல கொண்டு போகணும். ஓகேங்களா. மைனஸ் 2 ஆப்போசிட்ல என்ன ஆகும், பிளஸ் 2வா மாறிடுமா. அப்போ எழுதுங்க, 5 பிளஸ் 2 இருக்குமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. தட்ஸ் ஆலுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ் இருக்கு, ரைட் சைட்லேயும் எக்ஸ் இருக்கு. சரிங்களா. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன வரணும், எக்ஸ் வரணும். ஓகேங்களா. ரைட் சைடில் நம்பரை கொண்டு போயிருங்க. அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், 6x அப்படி இருக்கா. இந்த ப்ளஸ் 4xை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் 4xஆ மாறிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2/3 பாருங்க. ரைட் சைடு நமக்கு வந்து ரைட் சைடில் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, 2/3 அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன சேஞ்ச் ஆகும் பாருங்க, இங்கே லெஃப்ட் சைடில் மைனஸ் 1/2 இருக்கா, இது ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் 1/2 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/2. இப்போ கரெக்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு வேரியபிள் இருக்கு, ரைட் சைடு நம்பர் இருக்கு. இப்போ 6x மைனஸ் 4x என்ன வரும், 2xன்னு கிடைக்குமா. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 2s are 4 plus 3 1 is 3. சம் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ 4 plus இங்க என்ன 3 1 is 3, அவ்வளவுதான். டிவைடட் பை 3 2s are 6ன்னு எழுதிக்கலாமா. இப்போ ஆட் பண்ணுங்க, லெஃப்ட் சைடில் 2x இருக்கு, ரைட் சைடில் 4 plus 3 7/6ன்னு வருமா. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ 7/6 அப்படியே இருக்கும். இங்கே 2 வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, இந்த ப்ராடக்ட்ல இருக்கா. ஸோ இந்த 2 ஆப்போசிட்ல போனால் டிவைட்ல தானே வரும், டிவைட்ல இன்ட்டு 2ன்னு வரும் பார்த்துக்குங்க. அப்போ ஆல்ரெடி டிவைட்ல 6 இருக்கு, இங்கே 2 போட்டுக்குங்க. அப்போ x is equal to 7/6 2s are 12. That's all. Thank you.